புலியை ஏமாற்றிய நரி. 6th ஓல்டு புக்கில் உள்ள ஒரு கதை. மலையடி குறிச்சி ஒரு சிற்றூர். அதன் பக்கத்தில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அவ்வூரில் முருகன் என்னும் பெயருடைய ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் நாள்தோறும் தன் ஊருக்கு பக்கத்தில் உள்ள காட்டுக்கு சென்று விறகு பொறுக்குவான். அதை விற்று பொருள் பெற்று அதை கொண்டு தன் வாழ்வை நடத்தி வந்தான். அவன் ஏழையாக இருந்தாலும் மிகவும் நல்லவன். எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்டுவான். தம்மால் முடிந்த உதவியை செய்வான். ஒரு நாள் முருகன் வழக்கம் போல் காட்டுக்கு சென்று கொண்டிருந்தான். காட்டில் ஓரிடத்தில் ஒரு பெரிய கூண்டுக்குள் ஒரு புலி அடைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த முருகன் அக்கூண்டுக்கு பக்கத்தில் சென்றான். கூண்டுக்குள் இருந்த புலி முருகனை பார்த்ததும் பேசத் தொடங்கியது. நண்பனே, உன்னை பார்த்தால் நல்லவன் போல் தெரிகிறது. என்னை என் பகைவர்கள் கூண்டுக்குள் அடைத்து விட்டார்கள். 2 நாட்களாக நான் மிகவும் துன்பப்படுகிறேன். தயவு செய்து இக்கூண்டை திறந்து என்னை காப்பாற்று. உனக்கு மிகவும் புண்ணியம் உண்டு என்று புலி கூறியது. அதை கேட்ட முருகன் புலியின் மீது இரக்கம் கொண்டான். அதே நேரத்தில் புலி தன்னை கொன்றுவிடுமோ என்னவும் அஞ்சி சிறிது தயக்கம் காட்டினான். முருகனின் தயக்கத்தை புலியும் உணர்ந்து கொண்டு, நண்பா, என்னால் உனக்கு எந்த தீங்கும் வராது. நீ செய்யும் உதவியை நான் மறக்கவே மாட்டேன் என்று கூறியது. புலியின் கெஞ்சல் முருகனுடைய மனதை உருக்கியது. உடனே கூண்டை திறந்து புலியை விடுவித்தான். கூண்டை விட்டு வெளியே வந்த புலி முருகனை பிடித்து கொண்டது. ஏ மனிதா, 2 நாட்களாக நான் மிகுந்த பசியோடு இருக்கிறேன். அதனால் உன்னையே அடித்து தின்னப் போகிறேன் என்று கூறியது. முருகன் அஞ்சி நடுங்கினான். புலியே, மிகப்பெரிய துன்பத்திலிருந்து நான் தானே உன்னை காப்பாற்றினேன். நன்றி மறந்தும் சொன்ன சொல்லை மீறியும் இவ்வாறு என்னை கொன்று தின்னு நினைப்பது நியாயமா? சொன்ன சொல்லை மீறுவது பெரிய பாவம் அல்லவா என்று அச்சத்தோடு கூறினான். அதை கேட்ட புலி பயங்கரமாக சிரித்தது. அடே மனிதா, பாவத்தையும் புண்ணியத்தையும் பார்த்தால் என் பசி தீருமா? இப்பொழுது எனக்கு ஏற்ற உணவு நீதான். உன்னை அடித்து தின்பதே எனக்கு ஏற்றது என்று கூறிக்கொண்டே முருகனை அடித்து கொள்ள கையை ஓங்கியது. அப்பாவி முருகன் அநியாயமாக புலியிடம் அகப்பட்டு கொண்டான். அப்பொழுது அங்கு ஒரு நரி வந்தது. அது தொலைவில் வரும்பொழுதே புலியும் முருகனும் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதை கண்டதால், மனிதரே, புலியாரே, உங்களுக்குள் என்ன வழக்கு என்று கேட்டது. முருகன் அதை கேட்டு, நரியே, நான் இந்த புலிக்கு உதவி செய்தேன். ஆனால் அது என்னை கொல்ல பார்க்கிறது. நீதான் தீர்ப்பு கூற வேண்டும் என்று இரக்கத்துடன் கூறினான். புலியோ தான் கூறுவதே சரி என்று முருகன் தனக்கு உணவாக வேண்டும் என்றும் வாதிட்டது. நரியோ நடந்ததை விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டது. முருகனும் புலியும் நடந்தவற்றை கூறிய பின்னரும் நரி முருகனின் நல்ல உள்ளத்தையும் புலியின் தீய நோக்கத்தையும் புரிந்து கொண்டது. புலியிடமிருந்து மனிதனை காப்பாற்றி புலிக்கு நல்ல அறிவு புகட்ட வேண்டும் என மனதுக்குள் நினைத்து கொண்டது. எனவே புலியையும் முருகனையும் பார்த்து, நீங்கள் கூறுவது எனக்கு தெளிவாக புரியவில்லை. நான் இங்கு வருவதற்கு முன்னிருந்த நிலையினை நான் கண்ணால் கண்டால்தான் நல்ல தீர்ப்பு வழங்க முடியும். எனவே முருகன் புலியை விடுவிக்கும் முன் புலி எங்கிருந்தது, எப்படி இருந்தது என்பதை நான் உணர புலி கூண்டுக்குள் சென்று இருக்க வேண்டும் என்று கரவாக கூறியது. புலி அதற்கு இசைந்து கூண்டுக்குள் சென்றது. சிறிதும் காலம் தாழ்த்தாமல் கூண்டு கதவை மூடியது நரி. புலி மீண்டும் கூண்டுக்குள் அகப்பட்டது. நரி முருகனை பார்த்து, மனிதனே, நீ இங்கிருந்து உடனே தப்பிச் செல். போகும் முன் நான் கூறுவதையும் கேட்டு செல் என்று கூறி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும்தான். ஆனால் உதவி பெறுபவர்களுடைய பண்பு அறிந்து உதவி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் அது நமக்கே தீங்காக முடிந்துவிடும் என்று அறிவுரை வழங்கியது. புலியை பார்த்து, புலியே, உன் கொடிய அறிவுக்கு இதுவே தண்டனை. நீ கூண்டுக்குள் கிடந்து இறந்து போ என்று கூறிவிட்டு வந்த வழியே சென்றது. முருகனும் நரிக்கு நன்றி கூறிவிட்டு வீட்டுக்கு திரும்பினான். கடவூர் மணிமாறனின் அறிவுரை கதைகள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருடைய வஞ்சக எண்ணத்துக்கு, நிறைய பேரோட தந்திர பேச்சுக்கு நம்ம பணிந்து மாட்டிகிட்ருக்கோம். இன்றைக்கி நடுவு பண்ண வர்ற இந்த நரி மாதிரியான ஆட்களுமே அந்த இறை புலி சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா அந்த மனுஷனோட, அந்த முருகனோட மீதி எலும்பு மீதி சதையை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நடுவு பண்ண வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாதிரி நல்ல நடுவர்கள் கிடைக்கிறதும் இந்த காலத்தில் ரொம்பவே அரிதாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். தேங்க்யூ.